அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு விதியாடும் விளையாட்டை யாராலும் தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் கணிப்பு இதுதான். அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறாருங்க. அதே போல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியும் ராசிநாதன் ஆட்சி பெறுவதும், சப்தமாதிபதி சுக்கிரன் தனது ராசியில் உச்சம் பெறுவதும், 5க்குரிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் பல கோணங்கள்ல சாதகமான ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். நினைத்த செயல்கள் நிறைவேறும் நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கோவில் தரிசனம், நன்கொடைகள் அளித்தல், தர்ம காரியம் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் பாக்கியம் உண்டுங்க. பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டு. ஆதாயம் தரும் தகவலால் மகிழ்ச்சி உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்களும், அதனால் உடல் நலன் ஏற்பட இருக்குது. பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொருட்களை தவற விட்டுவிடும் வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறு ஏமாற்றமும் இருக்கும் என்பதால் மிகுந்த கவனம் தேவை. சனி, ராகு மற்றும் 12இல் சூரியன் போன்ற கிரக சஞ்சாரங்களால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இந்த தருணங்களை பொறுத்தவரை விருச்சகராசினியர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்கும். அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகு இணைந்திருப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. தேவையற்ற அலைச்சல்கள், வெயில் நேரத்தில் வெளியில் செல்வது, கண்ட இடங்களில் உணவருந்துவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. களவு போகக்கூடும். எனவேதான் இந்த எச்சரிக்கையை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாங்க. திரும்ப கிடைப்பது கடினமாகும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்க இருக்கு. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிப்பதை தவிர்ப்பது அவசியம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சகராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகள் உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பணிகள் உண்டு என்றிருப்பது நல்லது. அன்றாட கடமையிலேயே கவனமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சகராசினியர்களுக்கும் கூட நல்ல
ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். போலி பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில் நீங்கள் போராட வேண்டி இருக்குங்க. இடையிடையே பண நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கு. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். போலி பொருட்கள் அதிக விலையில் விற்பதால அன்றாட விற்பனையில் நீங்கள் போராட வேண்டி இருக்குங்க. இடையிடையே பண நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கு. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பா ஏற்றுமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் விஷயத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி கிடைக்குங்க. சினிமா துறையினருக்கு புதிய பட அமோக வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல கை கொடுக்கும். மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. நீங்கள் நடித்த படங்களினால் நல்ல வசூல் கிடைக்க இருக்கு. புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை கொடுத்து உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. விருச்சக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்காங்க. சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இது உங்களுடைய அடுத்த அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உதவிகரமாக அமையும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் மட்டும்தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சல் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க. விவசாய வெற்றிக்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகள் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் குறைவில்லாது அள்ளி தரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். எண்ணங்கள் அனைத்து ஈடேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுடைய பொருளாதாரத்தையும் ஓரளவு சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது என்பது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க. அதே போல் விருச்சக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல கன்றுடன் கூடிய பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பசும்புல் கொடுத்தாலும் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளித்தாலும் மிகச்சிறந்த பரிகார பலனை அள்ளித்தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.